பார்த்தீங்கன்னா பேச்சுவாரில் 3 லட்சம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்லாம். சங்கர் நேத்திராவில் போய் பார்த்தோம். விஜய் ஹாஸ்பிட்டலில் காசு செக் பண்ணோம், மெத் ஹாஸ்பிட்டல் ஹார்ட் செக் பண்ணோம். எல்லாமே செக் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ பையனுக்கு 14 வயசு, பொண்ணுக்கு 12 வயசு முடிஞ்சிருக்கு. அவங்களால பார்த்தீங்கன்னா தனிச்சா எந்த வேலையும் செய்ய முடியாது. எல்லா வேலையும் நானும் என் ஒய்ஃபெல்லாம் செஞ்சாகணும். நான் ஆட்டோவை தான் ஓட்டுறேன். அந்த இருக்கிற குறிப்பிட்ட நேரத்தில் போய் சம்பாதிச்சு வந்து குடும்பத்தை பார்த்துக்கிறேன். மற்றபடி வேறு எந்த வருமானமும் எனக்கு கிடையாது. எங்கள் ஒய்ஃபு வந்து எந்த நேரமும் குழந்தைங்களோட தான் இருப்பாங்க. அவங்க சாப்பிட்றது எல்லாமே பாத்ரூம் போகிறது எல்லாமே இருக்கிற இடத்துல தான் பண்ணுவாங்க. அவங்க தான் எல்லாமே சுத்தம் செய்யணும், பண்ணணும், குழந்தைங்க பார்த்துப்பாங்க. இதுதான் இப்போ என்னோடய நிலைமை. இப்போ ஆட்டோ வாங்கி ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ நிறைய ப்ராப்ளம் இருக்குது. கொஞ்சம் ஆட்டோ வேணால் கேட்டிருந்தேன். அது கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கலாம். கவர்மெண்ட் யாராவது ஏன்னா இப்போ என்னால் டியூ கட்ட முடியும். நான் இருக்கிற நேரத்துக்கு மட்டும்தான் ஓட்டிட்டு நான் வந்து மறுபடியும் குழந்தைங்க பார்த்துக்கணும். அவங்களுக்கு திடீர்னு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. பையனுக்கு ஃபிக்ஸ் வரும், அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் நிறைய நேரம் இருக்குங்க. ஏதாவது ஒன்றுனா ஃபோன் பண்ணுறபடியே வந்துடுவேன். வந்து தான் சாப்பாடு அந்த அம்மாவில் ஓட்ட முடியாது. நல்லா பெரிய பிள்ளை ஆகிட்ட பையன். அவள் சீக்கிரம் பையனை விட்டால் சாப்பிட வைக்க முடியாது. பொண்ணுன்னா கூட அழகாக சாப்பிட்ருவாங்க, ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த பையன் ஓட்டுவேன். அப்புறம் நம்மளுக்கு அது கிடச்சா நல்லாயிருக்கும். குழந்தை லீவ் இல்லாமல் புது வண்டியாக கிடச்சதுன்னா குழந்தைகள் காப்பாற்றுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். என் பேர்னா? என் பேர் வடிவேல். வணக்கம், என் பேர் நாகலட்சுமி. நான் பூதூரில் இருக்கோம். என்னோடய 2 பசங்களுமே வந்து மாற்றுத்திறனாளி. நாங்கள் 2 பேர் சின்ன ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். போன வருஷம் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் மழை ஒழுவி, வீடு ஃபுல்லாக ஒழுவி, குழந்தைங்கள்லாம் வந்து கட்டில் மழையே வச்சுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் மகளிர் குழுவில் வந்து நான் லோன் வந்தது எனக்கு. அந்த லோனை வச்சு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா நகையும் வச்சுட்டு வீடெல்லாம் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிவிட்டு இப்போ அந்த காசு கட்டுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லோனும் வாங்கிட்டுருக்கோம், லோனும் கட்டிகிட்ருக்கோம். இப்போ ஆட்டோ வந்து அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகிடுது. அந்த ஆட்டோவுக்காக தான் நாங்கள் வந்து மாநாடு, ஒரு மாற்றுத்திறனாளி மாநாடு எங்களுக்கு வந்து நோட்டீஸ் எடுத்து கொடுத்தாங்க. அந்த ஐயா வந்து நம்பிராஜ் ஐயா தான் வந்து எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாரு. நீங்கள் வாங்கம்மா, உங்களோட பிரச்சனையை அங்கே வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அங்கே போய் சொன்னோம், ஐயா எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நாங்கள் வந்து இருந்த காசெல்லாம் நாங்கள் வீட்டில் போட்டுட்டோம், எங்ககிட்ட காசு இல்லை, நாங்கள் இந்த மாதிரி ஆட்டோ வந்து நாங்கள் வேணுங்க, நீங்கள் எங்களுக்கு தாக்கல் மூலிமா எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவர்கிட்ட சொன்னோம். அவர் இது மாதிரி எடுத்து வீடியோ போட்டிருந்தார். அதனால தான் இவங்க வந்திருக்காங்க. என்னுடைய பசங்க வந்து பார்த்துக்கணும், முழுமையாக நான் மட்டும்தான் பார்த்துக்கணும். எனக்கு அப்பா அம்மாவும் கிடையாது, அவர் சைடிலும் எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் கிடையாது. நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் வீட்டில். குழந்தைங்களையும் என்னால் சின்ன குழந்தையாக இருக்கும்போது என்னால் பார்த்துக்க முடிஞ்சுது. இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருமானமும் கஷ்டமாக இருக்குது. பையனுக்கு வந்து அடிக்கடி ஃபிக்ஸ் வந்துடும், அவனுக்கு ஹார்ட் வந்து ஹோல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எதுவும் பண்ண முடியாது, நார்மல் குழந்தைன்னா ஆப்ரேஷன் பண்ணலாம், இவனுக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அது வரையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலான்னு நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துக்குறோம். 24 வருஷம் நான் எங்கேயுமே இது வரை வெளியே போனதும் கிடையாது. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே எதுக்குமே நான் போனது கிடையாது. நான் குழந்தை கூடவே தான் இருப்பேன். குழந்தைங்க வந்து எதுவுமே அவங்களால பண்ணிக்க முடியாது. என் பொண்ணும் பெரிய பொண்ணாகிடுச்சு. அவளுக்கு எல்லாமே நானே தான் கூட இருந்து எல்லாமே செய்யணும். யாரையும் நம்பியும் விட்டுட்டு போக முடியல. எங்களுக்கு இங்கே இருக்கிற மண் வலி கூட என்னால் எதுவுமே போக முடியல. எங்களை பார்த்து ஏதாவது கவர்மெண்ட்டில் தான் ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து ஒரு ஆட்டோ வேணும். ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிவி இல்லாமல் ஒரு புது ஆட்டோவாக கவர்மெண்ட் முதலமைச்சர் ஐயா அவர்கள் கொஞ்சம் மேலே கருணை கட்டி 2 குழந்தைங்களுக்காக எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும் டிவி இல்லாமல். ஏன்னா அந்த இந்த வீடு பார்த்திங்கன்னா கரைஞ்சி போயிருந்தது. வெளியே பூசாமல் உள்ள மட்டும்தான் பூசினோம். மழை பெஞ்சால் தண்ணி வரும். ஏற்கனவே எங்கள் வீட்டில் அம்மா சொன்னாங்க. குழந்தைங்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால தான் அந்த மகளிர் லோனு எங்கள் கையில் இருக்கிற நகைங்கெல்லாம் வச்சு இந்த குழந்தைங்களுக்காக இந்த வீட்டை கட்டணும். ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். அதே போல் மனைவி இந்த 2 குழந்தைங்களும் வச்சுருந்து இதுதான் எங்களுக்கு வருமானம், அந்த ஆட்டோ தான். ஆனால் அந்த கவர்மெண்ட் உதவி செஞ்சு ஒரு கைத்தொழிலாக வீட்டில் பார்த்துக்கின்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நன்மையாக இருக்கும்.